இந்த கடைசி ராசி அப்படிங்கிறது வந்து மீனம், குரு பகவானுடைய வீடு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி. இந்த கும்பம் அப்படிங்கிறது மோட்ச வீடுன்னு சொல்லுவாங்க. கும்பம் என்பது மோட்ச வீடு. அப்போ இந்த மோட்சஸ்தானம் நம்மளுக்கு நல்லா இருக்கா, நம்ம வாழ்க்கையில நல்லா அனுபவிச்சிருக்கோமா, அதுக்கப்புறம் நல்லா அனுபவிச்சு நல்லபடியா போகிறோமா அப்படிங்கக்கூடியது பார்க்கணும் அப்படின்னா கும்பம். அப்ப இந்த கும்ப ராசி, சரி நம்ம கும்பத்தை பார்த்துட்டோம். மீன ராசி. இந்த மீன ராசிங்கிறது வந்து மோட்சஸ்தான வீடு, 12ஆம் இடம். ஒரு பலமா இருக்கிறது, அவங்களுடைய கீழ் பாகம், இடுப்புக்கு கீழ் பாகம் நல்லா இருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது, நம்ம நேரம் உட்கார முடியாது, படுக்க முடியாது. நம்ம இடுப்புக்கு கீழே பேலன்ஸ் கம்மியா இருந்தாவே சனி பகவானோட ஆதிக்கம்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஆதிக்கம் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மீனத்துலதான் இருக்கு. சரிங்களா? அப்போ அங்க ஆன்மீக விருப்பம், அதுல வந்து 12ஆம் இடத்துல ஒரு மாந்தி இருந்துச்சுன்னா, மாந்தி இருந்தா ஆன்மீகத்துல ரொம்ப விருப்பமா இருப்பாங்க, குடும்பத்தை கண்டுக்க மாட்டாங்க. புரியுதுங்க? குடும்பத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்கள வந்து உதாசனப்படுத்த ஆன்மீகம்னு அதுல செலவு செஞ்சுட்டு போவாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. குடும்பத்தையும் பார்க்கணும், ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கணும். அதுதான் ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்மகளுக்கும் உகந்த ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா செலவு அதிகம் இருக்கும், செலவு அதிகமா செய்வாங்க, அதிகமான ஒரு செலவும் அவங்களுக்கு இருக்கும். அப்ப செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதுல 12ஆம். ஏன்னா விரைய செலவுக்கு உண்டான இடம் அது. பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு, விரைய செலவு, இடமாற்றம் எல்லாமே ஒரு இடத்துல. இப்ப நிரந்தர வீடே இருக்காது, இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இடம் மாறுறது அப்படிங்கிறது வந்து ஒரு 6 மாச காலம் ஒரு வீடு, ஒரு வருஷம் ஒரு வீடு, எனக்கு நிரந்தர வீடு இல்லையாங்கிற ஏக்கம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இடம் மாற்றம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு, அவங்க ஐடியில இருப்பாங்க, வெளிநாட்டு தொடர்புல இருக்கிறவங்க, இவங்க சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கு, இது எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு சந்தோஷங்கிறது அங்க ஒரு வேர்டு இருக்கு, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த மீனத்தில் மாந்தி இருந்தால் இந்த மோட்சஸ்தானம் இந்த நல்ல பலனையும் கொடுக்கும், கெட்ட விஷயத்தும் ஒரு சில விஷயங்கள் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி இருக்காரோ அங்க நேருக்கு நேர் நின்று, தட்சிணாமூர்த்திய நேருக்கு நேர் நின்று வழிபட வேண்டும். சனி பகவானை சைட்ல, நம்ம சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடக்கூடாது, சைட்ல நின்றுதான் வழிபடணும். ரொம்ப குமிஞ்சு வழிபடக்கூடாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க, ஏன்னா நிமிந்து பார்க்கணுங்கிறதுக்காக. அங்கேயும் பார்க்கணும், உன் பின்புறமும் பார்க்கணும், நாலா பக்கமும் பார்க்கணுங்கிறதுக்காக தான். அப்ப அப்படியே அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு சிறப்பான ஒரு சூட்சம பரிகாரம், அப்படின்னா பூரட்டாதி உத்திரட்டாதி. இது வந்து மீனத்துல மாந்தி இருந்தா பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நாள்ல வந்து அம்மன் கோயில், இந்த 2 நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அம்மன் கோயில பந்தல் அமைச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த பந்தல் இப்ப போர் பந்தல்னு சொல்லுவாங்க, நிழல் பண்ணக்கூடியது, அது ஷெட்டா இல்ல ஏதாவது நீங்க வந்து தென்னங்கீத்துலையா ஏதாவது ஒண்ணுக்கு தானம் செய்யணும். அப்போ அந்த நீங்க ஒரு தானம் செய்றீங்க அப்படின்னா ஒரு டைம் தான் அது அந்த நட்சத்திரத்தினால அதுக்கு உண்டான பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இந்த போர்பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கோயிலுக்கு இந்த ஷெட்டு போட்டு தரேன், இல்லை இந்த கூரை மேய்த்து தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஒரு நன்கொடை நீங்க அந்த நட்சத்திரத்தினாலதான் கொடுக்கணும். அப்ப அது கொடுக்கும்போது என்னன்னா மத்தவங்க வந்து அதுல இளைப்பாருவாங்க. அப்போ கடவுளுக்கே ஒரு கூரை போட்டு கொடுக்குற மாதிரி, புரியுது உங்களுக்கு? அப்ப வரக்கூடிய ஜனங்களுக்கு அப்பாடா வெயிலே இல்லாம இருக்கு, அப்பாடா இங்க நிழல்ல இருந்து நான் சாப்பிட்றேன், இப்படி ஒரு கோயிலுக்கு ஒரு புண்ணியம் செய்து, அதுதான் மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மோட்சஸ்தானத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன? நம்ம வந்து கூரை அமைத்து கொடுப்பது. அந்த கூரை வந்து அந்த குண்டான நன்கொடை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது இந்த புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல மட்டும்தான் இருக்கணும். அது இருந்தாதான் உங்களுடைய நன்கொடை சக்சஸ் முடியும். அப்ப என்னைக்கும் அது நிலைச்சு இருக்குமா? அப்போ ஒரு தென்னங்கீத்துல கூரை போட்டா ஒரு 5 வருஷம் 4 வருஷம் இருக்கும், ஷெட்டுல போட்டா அது காலமா இருக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு மேல அந்த காலமா இருக்கும். அப்ப உங்களுக்கு வசதிக்கேற்ப
நீங்க என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க. அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இதாயிடுச்சுன்னா திரும்பவும் அதை நீங்க செய்யுங்க. ஏன்னா நீங்க இருக்கிற காலம் வரைக்கும் அது மாந்தி அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். உங்களுடைய வம்சம் என்ன சொன்னா கூரைக்கு கீழே சேஃப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்க குடும்பம் சேஃப்டியா இருக்கும். உங்க குடும்பத்தோட சொத்துகள் வந்து பராமரிக்கப்படும். யாராலும் பறிக்கப்படாது. உங்களுக்கு சொத்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். ஜனங்களுடைய வசிய சக்தி உங்களுக்கு இருக்கும். மக்கள் கூட்டத்துல ஒரு கட்சியில இருக்கீங்க, ஒரு மக்களால நீங்க வந்து வாழணும் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அவங்க எல்லாம் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்து கொள்ளலாம். சரிங்களா? இப்ப 12 ராசிக்கு சார் 12 ராசிக்கு உண்டான மாந்தி